रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. இந்த ரூல் வந்து 21, ஸ்லைட் நம்பர் 21, ரூல் நம்பர் 21 வச்சுக்கலாம். ஓகே, இது என்னென்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதிகள் இணைந்து லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 10ல் இருந்தால், ரெண்டும் சேர்ந்து 10ல் இருந்ததுன்னா குடும்பத்தில் துர்மரணம் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். சில பேர் வந்து நான் என்ன லக்னம் தெரியல, இந்த லக்னமா அந்த லக்னமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 10ல் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்கலாம், துர்மரணம். ஏன்னா இதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், குரு பார்வை அது இதெல்லாம் அடுத்தது. மோஸ்ட்லி 90% மேலே இது இருக்கும். இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கலாம். இருக்கான்னு ஆமான்னு சொன்னால் நீ இதான் இந்த லக்னம் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கா இல்லையாங்கிறது, இந்த லக்னமாக அந்த லக்னமாங்கிறத இன்னும் கொஞ்சம் அதை ஜீரோயின் பண்ணுறதுக்கு இது உதவும், இந்த பாயிண்ட் உதவும். கிரக சேர்க்கையில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். செவ்வாய், சந்திரன், ராகு. ஆமாம், ராகு, சந்திரன், செவ்வாய் இந்த 3மே இதுதான் கிரக சேர்க்கையில். ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் செவ்வாய், சந்திரன், ராகுவும் இருந்து 7, 8 அதிபதியும் சேர்ந்து 10ல் இருந்தால் இந்த பாயிண்ட்டை இன்னுமே உறுதியாக சொல்லலாம். கிரக சேர்க்கையில் செவ்வாய், சந்திரன், ராகு. பாவத்துப்படி பார்க்கும்போது 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ல் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 ஜாதகம், ஒன்றுலாம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அது கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு டெத்து. அந்த டெத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேஷனேட்டில் வேலை கிடச்சிருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் சிம்பிளாக ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் சொல்கிறேன். இது வந்து 9/8/91 பிறந்த ஒருத்தர். அவர் வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி புதன், ரெண்டுமே சேர்ந்து சிம்மத்தில். புதன் 12 டிகிரி, சுக்கிரன் 12 டிகிரி. இது 12/05, 12/22 நெருக்கமாக புதன் சுக்கிரன் 7, 8 சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக சிம்மத்தில் நெருப்பு வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்து. இதில் ரொம்ப முக்கியம், நான் பார்த்த நிறைய ஜாதகத்தில் செவ்வாய் சம்மந்தப்படுது. அந்த சம்பவத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து செவ்வாய் சம்மந்தப்படுது. செவ்வாய் வந்து 21-41, அது இருக்கிறது நெருப்பு வீடு, கூட இருக்கிறது நெருப்பு கிரகம். இவருடைய ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருந்தது. பட் நான் அதை விட்டுட்டு குடும்பத்தில் ஏதாவது துர்மரணம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க எல்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்க, இந்த பையன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம். கேட்டு அடுத்த செகண்ட் அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, ஆமாம் என் சிஸ்டர் வந்து செல்ஃப் இமோலேஷன், அதாவது ஸ்டவ் அடித்து இறந்துட்டாங்கன்னாங்க. செல்ஃப் இமோலேஷன் கிடையாது, சமைக்கும்போது ஸ்டவ் அடித்து அந்த மாதிரி ஏதோ இறந்துட்டாங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆக்சிடெண்ட் தான். இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்க படத்தை, அவங்கள வந்து சாமியாக நினச்சி அவங்க படத்தை வச்சு தான் நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னாங்க. இந்த 7 மாரகம், 8ஆம் இடம் 7, 8 சேர்ந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு துர்மரணத்தை கொடுக்குது. அது இருக்காங்க. ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜாதகம் வேறு அக்கேஷனில் நான் அது பார்த்துருக்கேன். ஒரு 1 year 2 years கேப்பில் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அடுத்தது எல்லாத்துக்குமே என்னால் யாருக்காவது வேணுங்கிறவங்க ஆராய்ச்சியில் நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க
பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் தரேன். நான் ஓப்பன் வீடியோவில் எல்லாத்தையும் வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுது. சரி, இந்த ஸ்டார் அகாடமியில் கூட ஒரு இந்த பாவ ஆதிபத்திய பலன்களில் நான் இதை பற்றி சொன்னேன். நான் சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், சார் அது நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிலாம் கேட்டுட்டு அவர் சொன்னார், நான் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குன்னார் அவர். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, கும்பலக்னம் சூரியன் புதன் சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்குது, கூட செவ்வாயும் இருக்குது அப்படின்னாரு. நான் நீர் ராசியாக இருக்கிறதுனால ஏதாவது தண்ணியில் விழுந்து டெத் இருந்ததானே, இல்லை பஸ் ஆக்சிடெண்ட்டுன்னாரு. அது கூட செவ்வாய் இருக்குது. பஸ் ஆக்சிடெண்ட்டில் பஸ்ஸில் மோதி இறந்துட்டார். ஒரு பையனுடைய அண்ணன், இவருடைய அந்த பையனுடைய ஜாதகத்தில் இது இருக்குது. மூத்த பையன் அந்த மாதிரி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இதை சொன்னார் அவர். இவங்களை சுற்றி சம்பவம் நடக்குது, இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இவங்களை சுற்றி சம்பவம் நடக்குது. இதே தான் நான் செவ்வாய் சந்திரன் ராகுக்கு நான் இதே தான் சொன்னேன். இவங்களுடைய பர்சனல் ஃபேமிலியில் பெருசாக எதுவும் நடக்காது. சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, அவங்க ஃபேமிலி அது மாதிரி தான் நடக்கும். சிப்ளிங்ஸில் தான் நடக்கும். அப்பாவோட சிப்ளிங்ஸு, அம்மாவோட சிப்ளிங்ஸு, இல்லை இவருக்கே இருக்கிற சிப்ளிங்ஸு, அந்த மாதிரி தான் காமிக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கிடைக்க வேண்டிய ஒன்றை கிடைக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு முழுமையாக கிடைக்காம ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தோடையே இருக்கும். அதுதான் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது பிரச்சனையை கொடுக்குதான்னா பிரச்சனையை கொடுக்குது. 7, 8 சேர்ந்து 10ல் இருக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இந்த 7 மற்றும் 8ஆம் அதிபதிகள் இணைந்து 10ல் இருந்தால் குடும்பத்தில் துர்மரணம் இருக்கும். கிரக சேர்க்கையில் செவ்வாய் சந்திரன், பாவ சேர்க்கையில் 7 and 8 இவை இரண்டும் ஒரே ஜாதகத்தில் இருந்தால் துர்மரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். செவ்வாய் சந்திரன் ராகுவும் சேருது, அது சேர்ந்து இருக்கு ஜாதகத்தில். அந்த பிளானட்டரி காம்பினேஷனும் இருக்கு. 7, 8 சேர்ந்து இருக்குன்னா உறுதியாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். லக்னம் குழப்பம் வரும்போது, இதுவான்னு குழப்பம் வரும்போது இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 7, 8 சேரும்போது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, தசாபுக்தி காலங்களில் வேலையில் அதிக அளவில் பிரச்சனை சந்திப்பார். துர்மரணம் இருக்குங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம். பொதுவாக இவங்களுக்கு வேலையில் இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுக்தி, 7 தசை 8 புக்தி, 8 தசை 7 புக்தி ரொம்ப ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை வேலையில் சந்திப்பார். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த பீரியடை நோட் பண்ணி கொடுத்து, இந்த பீரியடு வேலையில் ரொம்ப கடுமையாக இருக்கும், பார்த்து கவனமாக நடந்துக்க. அஸ்ட்ராலஜியே ஒரு ப்ரிவென்டிவ் தான். நம்ம கொஞ்சம் முன்னேற்பாடோடு இருக்கிறது தான். நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்மளே ரெடியாக இருக்கும், என்ன வருதோ வரட்டும்னு நம்மளே ரெடியாக இருக்கும்போது ஹார்ட்னஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது. இவ்வளோதானாங்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்ற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே வராமல் இருக்கும்போது வர்றது ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ நம்ம ப்ரிவென்டிவாக இருக்கிறது நல்லது. அதுக்கு உண்டான நம்ம எதுவும் மம்பில் போய் மாட்டிக்காமல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது உதவும். ஓகே, இதுதான் 7 மற்றும் 8 இந்த பாவகத்தினுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ரைட்டு, தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ